இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆனால் அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் அது நமக்கு தெரியாது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. வேதாகமத்தில் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்களுக்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அது அப்படி இருந்தாலும் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. அவருடைய வருகை இன்னும் தாமதமாயிட்டே இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தவறான வழிகளிலே போய்விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேறணும். அப்போ அந்த சித்தத்தில் சில வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் மூலமாய் சில காரியங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது. அந்த காரியங்கள் நடப்பதற்கு நாம் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாய் அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். எதையுமே அவசரப்பட்டு முடிக்கணும், உடனே முடிக்கணும், இப்பவே முடிச்சிடணும், சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடணும் இல்லைங்க. நீடிய பொறுமையா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதனால அவருடைய வேலை அது வரும் வரைக்கும், நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த நீடிய பொறுமையை கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கணும். இது ஆவியின் கனியில் ஒன்று, நீடிய பொறுமை. அப்ப எல்லா காரியத்தையும் நம்ம நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா உபதேசங்களிலே இப்போ நிறைய தவறான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சபைகளுக்குள்ள ஏராளமான குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரால் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் பாவத்திலே விழுந்து தங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியமாய் பேசினவர்கள் எல்லாம் பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் போதும் சொல்லி இயேசுவை மறுதலித்து செல்கிற கூட்டங்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பணத்திற்காகவும் சிற்றின்பங்களுக்காகவும் இந்த உலக ஆசா பாசங்களுக்காகவும் அழைப்பையே புறக்கணிக்கிற அநேகரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இவைகளுக்கு மத்தியில தான் நம்முடைய அழைப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டு இருக்கோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையா ஓடிட்டு இருக்கோம். நமக்கு வேதம் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, அவர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருக்கும். யாரை குறித்தும் நம்ம நியாயம் தீர்த்திட வேண்டாம், யாரையும் நம்ம குற்றப்படுத்திட வேண்டாம், மற்றவர்களுடைய காரியங்களெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டாம். நமக்குரிய அந்த ஓட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கு விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையா ஓட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அந்த நீடிய பொறுமையை தந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பரலோக ராஜ்யத்தில் சேர உதவி செய்வாரா. பரலோக தேவனே, நீடிய பொறுமையா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.